கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். மேசியாவுக்கு மிகப்பெரிய ஊழிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு மேசியா எல்லா தகுதிகளையும் உடையவராய் இருக்கிறார். அவர் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிர். அவர் ஈசா என்னும் வேர்களில் இருந்து எழும்பி செழிக்க வேண்டிய கிளை. இந்த துளிரும் கிளையும் நன்றாக வளர வேண்டும் என்றால் அடிமரத்திற்கும் வேருக்கும் போதுமான அளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வானத்தில் இருந்து ஆசீர்வாதமான பனித்துளிகள் இந்த அடிமரத்தின் மீது பெய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த துளிரும் கிளையும் நன்றாக முளைத்து ஆரோக்கியமாக வளர்ந்து தேசத்தை ஆளுகை செய்கிற செங்கோலாக வலிமை அடையும். கிளை உறுதியாய் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் மேசியாவின் மேல் தங்கியிருப்பார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் 1:17-20 வரை. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்க ஊழியத்தை ஆரம்பித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லியே ஆரம்பித்தார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மேசியாவின் மேல் தங்கி இருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் மனுஷருடைய நன்மைக்காகவும் அவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் காரியங்களை எவ்வாறு ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை மேசியா அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். அவர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். அவர் முகத்தாட்சணியம் இல்லாதவர். எந்த மனுஷனை குறித்தும் அவருக்கு கவலை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் உள்ளதை உள்ளது என்று சொல்லும், இல்லாததை இல்லாதது என்று சொல்லிவிடும். மேசியாவின் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி.